ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சரளம் ஸ்டார் வீட்டில் சூப்பரான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கருணக்கிழங்கு பொடி மாஸ். இன்றைக்கி கருணக்கிழங்கு பொடி மாஸ் சூப்பராக நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருணக்கிழங்கு பொடி மாஸ் நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு, நீங்கள் எந்த சாதத்து கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த பொடி மாசம் நீங்கள் வெறுமனையே கூட நல்லா எடுத்து சாப்பிட்றலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கருணக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை மண்ணெலாம் இல்லாமல் நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போது அதை நம்ம பாயில் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து ஆட் பண்ணிடுவோம். அது கூட கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பாயில் பண்ணி நம்ம அந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா அந்த கரகரப்பெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க கருணக்கிழங்குல. சம்டைம்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பொடி மாஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போ நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டு அதை கொஞ்சம் சில் பண்ணிடலாம். இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா நம்ம வடிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பாயில் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப குழைய விடாத அளவுக்கு நம்ம பாயில் பண்ணிக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். இப்போது வானல் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை வறுக்க போகிறோம். ஒரு செமி ஃப்ரையாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், அவ்வளோதான். இதை எல்லாமே நம்ம செய்யும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு செய்யலாம். கருக்காமல் இருக்கணும். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அந்த கரகரப்பு தன்மைலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போது ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம வறுத்து எடுத்துருக்கோம், வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கல்லுப்பு போட்டால் கரைஞ்சி இது வராது. அதனால் இதில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துருந்த அந்த கருணக்கிழங்கை இதில் போட்டு நல்லா எல்லா கருணக்கிழக்கும் அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு கலரி விட்டுறலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அந்த மசாலாலாம் அந்த கருணக்கிழங்குல ஏறுற வரைக்கும் நாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த கருணக்கிழங்கோட சைஸ்லாம் அப்படியே கொஞ்சம் நமக்கு சுருங்கி வரும். பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதேமாரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பரான ஒரு கருணக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.